இது டேபிள் டாப்ல மைக்ரோ மினி மாடல். இதை இப்ப கரண்ட்ல போடுறேன். கரண்ட்ல போட்டோன்னு எல்இடி க்ளோ ஆகுது. இப்ப மிஷின் ஆன் பண்றேன். இதுல 10 கிலோ வரைக்கும் எடை பார்க்கலாம். 1 கிராம் அக்யூரசில இந்த மிஷின் வேலை செய்யும். இந்த மிஷின் நல்ல வெயிட்டா உறுதியா இருக்கு. இதுக்கு மிஷின் பின்னாலேயும் ஒரு டிஸ்பிளே இருக்கு. இதோட வடிவமைப்பு ரொம்ப அழகா இருக்கு. போன் 194 கிராம் அக்யூரேட்டா காட்டுது. இது கரண்ட் இல்லாத போதும் ஒரு நாள் வரைக்கும் பேட்டரியிலேயே வேலை செய்யும். இது நல்ல ஹெவியான பேட்டரி போட்டிருக்கும். இது டேபிள் டாப்ல மைக்ரோ மினி மாடல். இது எஸ்எஸ்ல இருக்கு. இந்த பேனும் எஸ்எஸ்ல இருக்கு, இந்த பாடியும் எஸ்எஸ்ல இருக்கு. பாருங்க. ஸோ தண்ணி ஏதாவது பட்டா கூட நம்ம சுலபமா கிளீன் பண்ணிக்கலாம். நல்ல ஃபினிஷிங்கா இருக்கு இந்த மிஷினு. இந்த மிஷின் இப்ப கரண்ட்ல போடுறேன். இப்ப மிஷின் ஆன் பண்றேன். இது 5 கிலோ வரைக்கும் இதுல எடை பார்த்துக்கலாம். 1/2 கிராம் அக்யூரஸில வேலை செய்யும். ரொம்ப துல்லியமா இருக்கும் இந்த மிஷின். பாருங்க, 99.5 99 கிராம் எவ்வளவு துல்லியமா காட்டுது பாருங்க. இந்த மிஷின் நல்ல உறுதியா இருக்கு. பாக்குறதுக்கு நல்ல பினிஷிங்கா இருக்கு. 1/2 கிராம் அக்யூரஸில மிஷின் வேணும்னா இதை நீங்க உபயோகப்படுத்தலாம். மிளகு, சீரகம் அந்த மாதிரி 50 கிராம் பேக் பண்றவங்க எல்லாம் 1/2 கிராம் கூட முன்ன பின்ன வெயிட் இருக்கக்கூடாதுன்னா அதுக்கு இந்த தராசை உபயோகப்படுத்தலாம். இது நல்ல பினிஷிங்கா இருக்கு. இப்ப மிஷினை ஆஃப் பண்றேன். கரண்ட்ல இருந்து எடுத்துடுறேன். இது இப்போ பேட்டரியில வேலை செய்யுது. இங்க எல்இடி கிரீன் எல்இடி எரியுது. இப்போ மிஷின் பேட்டரியில வேலை செய்யுது. இது கரண்ட் இல்லைன்னா கூட ஒரு நாள் வரைக்கும் முழுக்க பேட்டரியிலே வேலை செய்யும். இது முன்ன பின்ன 2 பக்கமும் டிஸ்பிளே இருக்கு. இந்த மிஷின் டேபிள் டாப்ல மைக்ரோ மினி, அதுல பவுல் வச்ச மாடல். இதுலயும் 10 கிலோ வரைக்கும் எடை பார்த்துக்கலாம். மிஷின் ஆன் பண்றேன். 10 கிலோ 1 கிராம் அக்யூரஸில வேலை செய்யும். இப்ப கரண்ட்ல போட்டதுனால இங்க ரெட் கலர் லைட் எரியுது. இதோட வடிவமைப்பு ஃபுல்லா பாருங்க. இது மிஷின் எஸ்எஸ்ல இருக்கு. இது மிஷினோட பின்பக்க டிஸ்பிளே. இது 10 கிலோ வரைக்கும் எடை பார்க்குற சோலார் ஸ்கேல். இந்த மிஷின் கூட சோலார் பேனலும் கொடுத்துருவோம். இதை நீங்க வெயில்ல வச்சுட்டாவே போதும், மிஷின் வேலை செய்யும். அதே சமயத்துல பேட்டரியும் சார்ஜ் பண்ணிக்கும். அதுக்காக இங்க ஒரு சாக்கெட் கொடுத்துருக்காங்க. இது பிரிச்சு மாட்டுற மாதிரி தான் இருக்கு. இப்ப இதை நான் கொஞ்சம் சோலார் பேனல்ல கொஞ்சம் வெயில்ல வச்சிடுறேன். இப்ப மிஷின் ஆன் பண்றேன். இப்ப இந்த மிஷின் சோலார் பேனல்ல வேலை செய்யுது. இதுவும் 10 கிலோ வரைக்கும் எடை பார்த்துக்கலாம். மிஷின்ல சோலார் பேனலோட கனெக்ஷன் இங்க கொடுக்கணும். மிஷின்ல பேக் டிஸ்பிளேவும் இருக்கு. இந்த மிஷின் நல்ல உறுதியா இருக்கு. இது கிச்சன் ஸ்கில் மாடல். இதுல 10 கிலோ வரைக்கும் எடை பார்த்துக்கலாம். இது ரொம்ப ஸ்லிம்மா இருக்கு. இதோட மொத்த எடையே 200 கிராம் தான். மிஷின்ல 10 கிலோ 1 கிராம் அக்யூரஸில வேலை செய்யும் போட்டிருக்கு. இதை இப்போ ஆன் பண்றேன். இது எல்சிடி டிஸ்பிளே தெரியுதுங்களா? ஓகே.
இதுல ஆன் ஆஃப் பட்டன் இங்க இருக்கு. மிஷின் தேவையில்லாத போது ஆஃப் பண்ணிக்கலாம். இல்ல டேர் பட்டன் இங்க இருக்கு. நீங்க ஏதாவது பொருள் வச்சுட்டு அதுக்கு மேல இடம் பார்க்கணும்னா இந்த டேர் பட்டன் இங்க இருக்கு. உங்களுக்கு டிஸ்பிளே தெரியுதுங்களா? ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம இது வரைக்கும் 10 கிலோ மிஷின், மைக்ரோ மினி மாடல் அப்படின்னு நான் நிறைய மாடல் சொல்லியிருப்பேன். எஸ்எஸ்ல இருக்கும், எம்எஸ்ல இருக்கும், பவுல்ல இருக்கும், பிவிசில இருக்கும். எல்லா மிஷினுமே வெயிட் தான் காமிக்கும். அப்ப வேற என்ன வித்தியாசம் அதுல அப்படின்னா, நம்ம ஒரு பானை வாங்க போறோம். பானை மண்பானை இருக்கு, வெண்கல பானை இருக்கு, சில்வர்ல பானை இருக்கு, அலுமினியத்துல பானை இருக்கு. எல்லாத்துலயும் தண்ணி பிடிச்சி வைக்கலாம். இந்த மண்பானைன்றது பிவிசி மிஷின் மாதிரி. நம்ம தெரியாம கை தவறி கீழே போட்டோம்னா அது உடஞ்சிரும், பானை மாதிரி. அதை மறுபடியும் அதை உபயோகப்படுத்த முடியாது. இதே அலுமினிய பானை வாங்கினோம்னா அது மேல இருந்து கீழே போட்டா கூட அது எதுவும் ஆகாது. மறுபடியும் ஏதாவது சின்னதா வளைஞ்சு நெளிஞ்சு போனா கூட லேசா தட்டி உபயோகப்படுத்தலாம். அதுதான் மற்ற மிஷின் மாடல். விலை அதிகமாக உள்ள இருக்க பொருளோட தரம் அதிகமா இருக்கும். இதுதான் இந்த பிவிசி மிஷின், எம்எஸ் மிஷின், எஸ்எஸ் மிஷின் இதுக்கான வித்தியாசம். நம்ம கரண்ட் பில்லே செலவாகக்கூடாதுன்னா நம்ம சோலார் பேனல்ல அந்த டைப் மிஷின் வாங்கினோம்னா நாங்க அந்த சோலார் பேனலுக்கு 5 வருஷம் வரைக்கும் உத்தரவாதம் கொடுக்குறோம். ஸோ 5 வருஷத்துக்கு உங்களுக்கு கரண்டே செலவாகாது. ஆனா முதல்ல இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா இருக்கும். இதுதான் இந்த மிஷினோட வித்தியாசம். நன்றி, வணக்கம்.